கோவை மாவட்டம் சென்னியம்பாளையம் பகுதியில் அவிநாசி சாலையை ஒட்டி அமைந்துள்ள ஸ்ரீ பிளாக் மாரியம்மன் கோவிலில் இன்று அதிகாலையில் பயங்கர சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. கோவில் பூசாரி காலை பூஜைக்காக கோவிலை திறக்க வந்தபோது விநாயகர், இராகு, கேது, எலிவாகனம் உள்ளிட்ட சாமி சிலைகள் சில்லுசில்லாக உடைக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக இதுகுறித்து அப்பகுதி மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதோடு இதனையடுத்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் கூடினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த கருமத்தம்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் தங்கராமன் மற்றும் சூலூர் காவல் ஆய்வாளர் லெனின் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கோவிலைச் சுற்றியுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளைக் கண்டறியும் முயற்சியில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தச் சம்பவத்தால் பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் பரவியுள்ளது. புனிதத் தலத்தை அவமதிக்கும் வகையில் நடந்த இந்தச் செயல் குறித்து பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் மேலும் எவ்வித அசம்பாவிதங்களையும் தவிர்க்கவும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் குற்றவாளிகளை விரைவில் கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்தச் சம்பவம் சென்னியம்பாளையம் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கடாபுரம் பகுதியை சேர்ந்தவங்க. இந்த பிளாக் மாரியம்மன் கோயில்ல நேற்று இரவு பரமநாபர்களை யாரும் சொல்லியிருக்க விநாயகர் சிலை, ராஜுவேலி சிலைய உடைச்சு பாழ்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 கணக்கட்டு, அதாவது 150 வருஷமா இருக்கிறதா நாங்களே கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கோயில் கீழே பள்ளத்திலிருந்து எடுத்து இங்க வச்சு ஒரு சக்தி வாய்ந்த கோயிலா மிகவும் சிறப்பான முறையில பொதுமக்கள் சார்பில் நல்லா வழிபட்டு வர்றோம். இதை யாருன்னு தெரியல. நேற்று இரவு விநாயகர் சிலை, ராஜுவேலி சிலையை ரொம்ப துவம்சம் பண்ணி பாழ்படுத்தி இருக்காங்க. இதுக்கு அரசு காவல்துறை மூலம் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கிராம இது மீண்டும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வராம அரசு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கிற மாதிரி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம்.